அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், குங்குமம், சாந்தனம். உங்கள் ஹிதாயத் பேசுகிறது. நான் இதில் பதிவிட்டு இருக்கிறது என்னென்னா, எஸ்ஆர் ஃபார்ம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபில்அப் பண்ணியிருந்தோம் எல்லோரும். அதில் டீட்டெயில்ஸ் நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நிறைய பேர் விட்டு போயிருக்கு. இது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நான் இதில் லிங்க்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு இபிஐசி நம்பருன்னு இருக்கும். அதில் உங்களுடைய ஓட் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டு, ஆந்திராவா இல்லை தமிழ்நாடா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்மால் லெட்டரில் கேப்ஸ் கோடுன்னு இருக்கும். அந்த கேப்ஸ் லெட்டர் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு என்டர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, உங்களுடைய ஓட் ஐடி நீங்கள் ஒரு சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்ரூவல் இருக்கும். ஸோ அதில் நாட் ஃபவுண்ட் அப்படி இருந்துச்சுன்னா திரும்ப அது நீங்கள் ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நம்ம ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு குடிமகன் என்ற ஒரு இதிலேருந்து எங்களுடைய பேர் எடுத்துடுவாங்க. நமக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்காது. நாங்கள் அகதியாகவே இருக்கணும். அப்படி ஒரு நிலைமையில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு நல்ல நோக்கத்தோட நான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அது போயிட்டு எப்படி என்ன பண்ணணும்னு பார்த்து செக் பண்ணுங்கள். திரும்ப அது அப்டேட் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முகள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அது அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஆர் ஃபார்மில். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.